வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 4 வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ 5வது வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நேற்று போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி லெட்ஜர்னா என்ன, அதுக்குரிய குரூப்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது டவுன்லோட் ஃபைல்லாம் சேர்த்து நேற்று நான் பார்ட் 4 வீடியோ இன்க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெட்ஜர் கிரியேஷனே நிறைய பேருக்கு கிளியரிட்டிக்கலாக டவுட் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதை இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஐடியா வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் அந்த டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒர்க் இன் எஜுகேஷன் நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் மோடு வெர்ஷன். ஆனால் ஒர்க் இன் எஜுகேஷனல் மோடு அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போயிடுறேன். அதான் சில்வர் எடிஷன் மோடு அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போயிடுறேன். போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நேற்று நான் எந்த கம்பெனிக்கு நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரீன் எக்ஸ்போர்ட் அப்படின்ற கம்பெனி கிரியேட் பண்ணேன். ஆனால் பட் இன்றைக்கி வேறு கம்பெனி ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ எனக்கு க்ரீன் எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் வேணும் அப்படின்னா, இந்த கம்பெனி எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா, Alt + F1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும். சரிங்களா? அதாவது டேலி க்ளோஸ் ஆகுது, கம்பெனி ஷட் டவுன் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் அதுக்குரிய ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. இந்த பட்டன் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, Alt + F1 ஷட் கம்பெனி. சரிங்களா? இதுக்கு இந்த ஷார்ட்கட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி இருக்கிற வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? Alt + F1 ப்ரெஸ் பண்ணால் ஷட் கம்பெனி. இப்போ Alt + F1 ப்ரெஸ் பண்ணுறேன், ஷட் கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. திருப்பி எனக்கு நான் நேற்று ஒர்க் பண்ண அந்த கம்பெனி வேணும் அப்படின்னா செலக்ட் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு, இப்போ என்னோடய டேட்டா எங்கே சேவ் பண்ணியிருக்கேன், நான் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அந்த லொக்கேஷன் நம்ம டைப் பண்ணிவிட்டு, இப்போ என்ன செய்ய க்ரீன் எக்ஸ்போர்ட் அப்படின்னா க்ரீன் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. நேற்று நம்ம ஆக்சுவலாக என்ன பார்த்துருந்தோம்னா 2 லெஜர்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த சம்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து நேற்று 2 சம் நம்ம பார்த்துருந்தோம். 2 என்ட்ரிக்கு 2 டிரான்சாக்ஷனுக்கு லெஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம் பார்த்தோம். சரிங்களா? இந்த லெஜர்ஸ் போக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெஜர்ஸ் போக எப்படி வேறு லெஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அடுத்த ஒரு லெஜர் உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் பெய்டு டு இபி பில். இப்போ இபி பில்லுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். சரிங்களா? அதாவது இபி பில்லுக்கு நம்ம கட்டியிருக்கோம், இல்லை இபி பில்லுக்கு காசு கொடுத்துருக்கோம், ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ இது வந்து இபி பில் அப்படின்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செலவு தான். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸை 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து இன்டேரக்டாக சொல்லுவாங்க, இன்னொன்று டேரக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இபி பில் வந்து எந்த எக்ஸ்பென்சஸ் கீழே வரும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். அதாவது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் எழுத போகிறோமா, இல்லை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எழுத போகிறோமா அப்படின்னு பார்க்கணும். வெறும் இபி பில் வந்துட்டாலே அது என்னதுன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எழுதணும். ஃபேக்ட்ரி பில் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் எழுதணும். அப்போ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் எழுதுனீங்கன்னா அது இன்டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். சரிங்களா? அப்போ இபி பில் என்ன லெஜர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன லெஜர்ஸ் நிறையா லெஜர்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். இந்த லெஜர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். இபி பில் எங்கே கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் எங்கே கட்டணும், அதேமாரி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் ரெசிவ்டு மோட்டர் எக்ஸ்பென்ஸ் எங்கே கொடுக்கணும், ரிப்பேர் ரினிவல் எங்கே கொடுக்கணும், கேரேஜ் அவுட்வேர்ட் எங்கே தரணும், சண்டே எக்ஸ்பென்ஸ் எங்கே கொடுக்கணும், டிஸ்கவுண்ட் அலோட் கொடுக்கணும், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷன் எங்கே தரணும், லீகல் சார்ஜஸ் எங்கே கொடுக்கணும், பேங்க் சார்ஜஸ் எதில் பண்ணணும் அப்படின்ற குரூப் கிரியேட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நான் செய்யணும். இதில் வந்து இந்த வீடியோவில் நான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம லெஜரில் கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். லெஜர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போகிறோம். இதில் நம்ம சிங்கிள் லெஜர் கிரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ளே போயிட்டு லெஜர் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டேட்டா பேஸ் தான் அது. சரிங்களா? நம்ம ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுறோம், யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் என்ட்ரி பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், நான் வந்து 2 எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. என்ன செய்யறேன், ஐஎன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வரோம். சரிங்களா? இன்டைரக்ட் கேட்டகரியில் கொண்டு வந்து என்ட்ரி பண்ணுறோம். சரிங்களா? என்ட்ரி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வேல்யூ ஆர் அஃபெக்டட் அப்படின்னா இதில் வந்து இன்வென்ட்ரியில் சேர்க்கவா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். என்ட்ரி பண்ணிட்டு வந்துடும். இப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு வரும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணுமா, இந்த அமௌண்ட் எங்கே என்ட்ரி பண்ணுறது, இங்கே தான் என்ட்ரி பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக இங்கே என்ட்ரி பண்ணவே கூடாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ரெகுலராக சம் செஞ்சுட்டே இருக்கும். இந்த அகாடமிக் இயரோட க்ளோசிங் பேலன்ஸை அதாவது ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் பேலன்ஸை அடுத்த இயர் நெக்ஸ்ட் இயர் வரும்போது ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வரணும். சரிங்களா? அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. நம்ம என்ன ஐடி ஃபைல் பண்ணியிருக்கோமோ அதை தான் ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ எக்ஸ்பென்சஸ்க்குலாம் ஓப்பனிங் பேலன்ஸ் வராது, மேபி ரேர்.
எக்ஸாம்பிளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு வேணால் வரலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னா இதுக்கெல்லாம் வரக்கூடாது. இபி பில்லு சும்மா இந்த சின்ன சின்ன செலவுக்குலாம் வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் ஒரு சொத்து வச்சுருப்போம். அந்த சொத்தை வந்து இந்த வருஷ கணக்கில் கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ ஃபிக்ஸட் அசட் லேண்டு ஃபிக்ஸட் அசட் நேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்டுன்னு டைப் பண்ணிவிட்டு அண்டரில் வந்து ஃபிக்ஸட் அசட் கொடுத்துட்டு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் 10 லட்ச ரூபா மதிப்பில் சொத்து இருக்குன்னா 10 லட்ச ரூபான்னு டைப் பண்ணலாம். இது யார் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா ஆடிட்டர் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். நம்மளால என்ன அந்த இடத்துல என்ட்ரி பண்ணக்கூடாது ஓப்பனிங் பேலன்ஸ். சரிங்களா? என்ட்ரி அக்செப்ட் கொடுத்துறேன். இப்போ நான் வந்து லெஜரில் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிரியேட் பண்ண லெஜரில் சில மாடிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? இல்லை நான் வந்து எடுத்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் பேஜ் அப் அப்படின்னு கீ இருக்கும். அந்த கீயை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது முன்னாடி போகும். சரிங்களா? எப்படி போனீங்கன்னா சொன்னீங்க மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜா அப்படின்ற அக்கௌண்ட்டில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நான் இது மாற்றணும் அப்படின்னா ராஜா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். பேஜ் கீயை ப்ரெஸ் பண்ணி. இப்போ 3 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சத்துக்குள்ள தான் இருக்கும். அப்போ நான் வேகமாக பேஜ் கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 300லேருந்து ஒரு 100 மினிமம் 100 லெஜராச்சும் இருக்கும். அப்போ அவ்வளோ லெஜர் எப்படி நீங்கள் பேஜ் கீ ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பீங்க? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்கே ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துட்டு இதில் ஆல்டரில் போய் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம போய் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பிகினருக்கு ஆல்டரில் போய்ட்டு உங்களுக்கு எதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணி இதை நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போ ராஜா அக்கௌண்ட்டில் போகிறேன். ராஜா அக்கௌண்ட்டில் போய்ட்டு இப்போ ராஜா வந்து சன்ரைட் என்ன கிரியேட் பண்ணிக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதாவது இந்த வந்து ஃபஸ்ட்டு சம் இது என்ன போன வீடியோ சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பேலன்ஸ் அப்படின்றதுக்கு நான் எஸ் கொடுத்துருக்கோம். டிஃபால்ட் மெயின்டைன் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்க மெயின்டைன் பேலன்ஸ்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய ராஜாட்ட ஏதோ சம்டைம்ஸ் பொருள் வாங்கியிருக்கோம். சரிங்களா? பொருள் வாங்கியிருக்கோம். அந்த பொருள் வாங்கினதுக்குரிய பில் இருக்கும் இல்லையா, எந்தெந்த பில்லுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு மெயின்டெனன்ஸுக்காக இந்த ஆப்ஷன் மெயின்டெனன்ஸ் பில் பை பில். அதாவது அவர்கிட்ட வந்து வாங்குற இல்லை விற்கிற ஏதோ ஒரு அதாவது சன்ட்ரி டெப்டாருக்கும் சன்ட்ரி கிரெடிட்டாருக்கும் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் அண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டரில் நீங்கள் சன்ட்ரி டெப்டார் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் இல்லைன்னா வராது. சரிங்களா? ஓகே. இந்த மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் பில் பை பில்ன்றது இப்போ நம்ம பொருள் விற்கிறோம் இல்லை பொருள் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பொருள் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பொருள் எவ்வளோ டைம்ஸ் அவர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்திருக்கோம், எவ்வளோ பில்ஸ் இருக்குது, எத்தனை பில்லுக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்காமலே வச்சுருக்கோம், இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்ற ஒரு கவுண்டிங் மெத்தடுக்கு தான் அந்த இது. சரிங்களா? டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொருள் ராஜாட்டு வாங்கியிருக்கோம் இல்லையா, இப்போ ராஜா வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து வாங்கின எந்த பில் இப்போ நீங்கள் பில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பில்லை குறைஞ்சது ஒரு 30 நாளைக்குள்ளே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த 30 நாளைக்குள்ளே நம்ம கொடுக்கணும். சம்டைம்ஸ் இந்த 30 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் கவுண்டிங்கும் அதில் இருக்கும். சரிங்களா? ஓகே. இது வந்து இன்வென்ட்ரியில் அஃபெக்ட் ஆகுமான்ற ஆப்ஷன் இருக்கும். அது நமக்கு இங்கே வராது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இதே நம்ம சேல்ஸ் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமருக்கு நம்ம என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் போட்டுக்கலாம். 10 நாளைக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னு 10 நாளுக்குள்ளே அவர் அமௌண்ட் திருப்பி கொடுக்கணும். சப்போஸ் ஒரு 10 நாளுக்குள்ள திருப்பி அந்த அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த செட்டிங்ஸ் நம்ம என்ன செய்யலாம், செட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து நேம் ஆஃப் நேம் டிஃபால்ட் கிரெடிட் பீரியடில் நான் ஒரு 30 days 30 நாளில் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ 30 days 30 நீங்கள் என்ட்ரி பண்ணாலே போதும். அது டேஸ் வந்துடும். இப்போ ராஜான்றது யார் நேம் எடுத்தாச்சு. அவருடைய அட்ரஸ் என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 67/43 சாரி 30 days 67/43 ரோஜா ஸ்ட்ரீட். சரிங்களா? இந்த மாதிரி அட்ரஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிறேன். பின்கோட் நம்பர் நீங்கள் என்ன பின்கோட் பண்ணிங்கன்னா அடிக்கணும். சரிங்களா? இப்போ பேன் ஐடி கார்டு இவருடைய பேன் ஐடி கார்டு நம்பர் இங்கே நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னா கம்பல்சரியாக கொடுக்கும் ஆகும். ஏன் இங்கே கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னா சப்போஸ் நாளைக்கு ஃபியூச்சர் இது நம்ம என்ட்ரி போட்ட பிறகு இப்போ டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இவாட் இதுலேருந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? சிஎஸ்டிலேருந்தே பண்ணலாம். அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் டேலியில் இருக்குது. நீங்கள் இங்கே ப்ராப்பராக அடிக்காதனால தான் உங்களுக்கு அங்கே எதுவுமே கரெக்டாக வர மாட்டேங்குது. அப்போ நீங்கள் பேன் கார்டு நம்பர் இங்கே என்ன நம்பரோ அதை நம்ம அடிக்கணும்.
இப்போ ஜஸ்ட் நான் சும்மா நான் அடிக்கணும் எனக்கு பேன் கார்டு நம்பர் விட்டுறேன். அதேமாதிரி சர்வீஸ் டேக்ஸ் நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் சேல்ஸ் டேக்ஸ் நம்பர் இருந்தால் சேல்ஸ் டேக்ஸ் நம்பர் அடிக்கணும், சிஎஸ்டி நம்பர் இருந்தால் சிஎஸ் நம்பர் அடிக்கணும். சரிங்களா? ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து வாட் நம்பர்லாம் இல்லை இல்லையே, வாட் நம்பர்லாம் எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வாட் டேக்ஸை எனேபிள் பண்ணணும், அப்போ தான் அதை பண்ண முடியும். சரிங்களா? நான் அடுத்த வீடியோவில் எப்படி வாட் டேக்ஸை எனேபிள் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம லெட்ஜர் கிரியேஷன், இப்போ லெட்ஜர் ஆல்ட்ரேஷன். சரிங்களா? லெட்ஜர் ஆல்டர் பண்ணி முடிச்சிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா ராஜா அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்குது. நான் என்ன சொன்னேன் இன்னொன்று தெரியாமல் ரெண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜா அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் இருக்குது. சரிங்களா? நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், ஏன் சார் போன வீடியோவில் ஒரு லெட்ஜரை ஒன் டைம் தான் கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி நீங்கள் ஒரே டைமில் 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணீங்க, ஒரே பேரில் எப்படி ராஜான்னு லெட்ஜர் ராஜா அக்கௌண்ட் ஒரு லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ராஜா அப்படின்னு திருப்பி நான் கிரியேட் பண்ணினா கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியாது. ராஜா ஒன்றுன்னு திருப்பி இன்னொரு லெட்ஜர் தான் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? அதாவது லெட்டர்ஸ் கவுண்டிங்கை வச்சு தான் அது கண்டுபிடிக்குது. இப்போ ராஜா அக்கௌண்ட் A/C அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா அது ஒரு அக்கௌண்ட்டாக ஹேண்டில் பண்ணும், ராஜா ஒரு அக்கௌண்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ரெண்டுமே ஒரே அக்கௌண்ட் கிடையாது. சரிங்களா? இப்போ ராஜான்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ராஜான்னு ஒரு லெட்ஜர் இருக்குது, ராஜா அக்கௌண்ட் லெட்ஜர் இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லெட்ஜர்ஸ். சரிங்களா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிறோம், டேலி எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரே ராஜா தான் கம்பெனியில் இருக்காங்க. சரிங்களா? இந்த கன்ஃபியூஷன் நமக்கு வந்துடும். பின்னாடி என்ட்ரி பண்ணும்போது இந்த ராஜா என்ட்ரி போடுறதா இல்லை இந்த ராஜா என்ட்ரி போடுறதா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்துடும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் தேவையில்லாத என்ட்ரிஸை ஃபஸ்ட்டு நமக்கு டெலிட் பண்ணி விட்டுணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ராஜா என்ட்ரி எனக்கு தேவையே கிடையாது, இந்த ராஜா என்ட்ரி எனக்கு தேவையே கிடையாதுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லெட்ஜரை எப்படி நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா Alt+D கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். சரிங்களா? சம்டைம்ஸ் இது வந்து ஒரு சில நேரம் டெலிட் ஆக மாட்டேன்டுது அப்படின்னா நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னு அர்த்தம். அதாவது வவுச்சர் என்ட்ரி நீங்கள் போட்டுருங்க, இந்த ராஜாவுக்கு வவுச்சர் என்ட்ரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த லெட்ஜர் டெலிட் பண்ண முடியாது. நான் வவுச்சர் போடலை, சப்போஸ் நான் வவுச்சர் போட்டு காமிச்சிட்டு டெலிட் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த என்ட்ரி வவுச்சர்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ராஜாவுக்கு என்ட்ரி நீங்கள் வவுச்சர் என்ட்ரி போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாது, இங்கே டெலிட் பண்ண முடியாது. அந்த வவுச்சர் என்ட்ரி டெலிட் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். இப்போ டெலிட்க்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா Alt+D ப்ரெஸ் பண்ணால் டெலிட் பண்ணாமல் கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது டெலிட் ஆயிரும். அப்போ ராஜா அக்கௌண்ட் டெலிட் ஆயிரும். ஒரே பேர் 2-3 லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் செக் பண்ணி நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, லெட்ஜரை நம்ம சிங்கிள் டைம் தான், ஒன் டைம் தான் அடிக்க போகிறோம், நம்ம திருப்பி அடிக்க போகிறது கிடையாது. இப்போ ராஜாவுக்கு இப்போ லைஃப் லாங் ஃபுல்லாக நம்ம கம்பெனியில் ஒரு கஸ்டமராக இருக்காரு, ஒரு சப்ளையர் இருக்காரு அப்படின்னா லைஃப் லாங் ஃபுல்லாக ஒன் டைம் மட்டும் தான் அடிப்போம். சரிங்களா? அதனால் வந்து நம்ம என்ன சொன்னால் ஒன் டைம் அடிச்சுட்டு ஒரு ரீகால் பண்ணிக்கங்க, கரெக்டாக நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோமா, டூப்ளிகேட் என்ட்ரி எதுவும் வந்துருச்சா இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டோமா அப்படின்னா ஒரு ரீகால் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நான் அடுத்தடுத்த வீடியோ டெய்லி நான் வீடியோ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்த அப்டேட் கிடச்சிட்டே இருக்கலாம். நான் அடுத்த கிளாஸஸில் எப்படி வேட் டேக்ஸ் எனேபிள் பண்ணுறது, எப்படி வவுச்சர்ஸ் என்ட்ரிஸ் போடுறது அப்படின்ட்டுலாம் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.